வணக்கம். இது வழக்கு. சகத்தோழியை கிணற்றில் தள்ளிவிட்ட 10ஆம் வகுப்பு மாணவி. அந்த பொண்ணு அரை பவுன் கம்மலுக்காக நடந்த கொடூர கொலை. அதிர வைக்கும் பின்னணி என்ன? பள்ளிக்கு சென்ற பெண் பிணமாக வீடு திரும்பினார் எப்படி இருக்கும்? அந்த வலி அங்கிருந்தவர்களை அலறச் செய்து விட்டது அன்று. போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட அந்த மாணவியின் உடலை கொண்டு வந்தவுடன் அவரது பெற்றோரும் உறவினரும் கதறிய கதறல் சோகத்தின் உச்சம். அந்த மாணவிக்கு அதற்குள்ளாக அப்படி ஒரு முடிவு வந்திருக்க கூடாதுதான். ஊரே அல்லோலப்பட்டு நிற்க காவல்துறையினரும் வந்திருந்தார்கள். அது இயற்கை மரணம், கொலை. இதோ ஊருக்கு ஒதுக்குப்புறம் உள்ள இந்த கிணற்றில்தான் மூச்சு திணறி இறந்து போயிருக்கிறார் அந்த மாணவி. யார் கொலை செய்தது தெரியுமா? இதோ காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கும் அவரது சகத்தோழியார். அப்படித்தான் சொல்கிறார்கள். ஊரையே பதற்றத்துக்கு ஆளாக்கிய இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்பதை விசாரித்தோம். அந்த பொண்ணு நாயக்காக அந்த பொண்ணுதான் கொலை பண்ணா. அந்த பொண்ணுதான் கொலை பண்ணா. அந்த பொண்ணு கொலை பண்ண துணியவே மாட்டான். துணிஞ்சு கொலை பண்ணிட்டான். அவங்களும் 2 பொண்ணு இருக்கிறாங்க. ஆனா என் வீட்டுல இருந்த பொண்ணு ஒரு பொண்ணு அடிச்சுட்டா. அந்த பொண்ணுதான் கொலை பண்ணா, வேற யாருமே கிடையாது. நகைய கைட்டுக்கின்னு இட்டுட்டு போய் தண்ணியில கவுத்துட்டு வந்துட்டான். தானா மேதகி கிணத்துல வந்து. ஆனா தக்க நடவடிக்கை எடுக்கணும். அந்த பொண்ணை தவிர எங்க பொண்ணை கொலை யாருமே செய்யல. நேற்று 1 மணிக்கு அந்த பாப்பா வந்து சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போகும்போது 10வது பொண்ணு கூட்டும் போது 9வது பொண்ணு பார்த்து சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த பொண்ணு கூப்பிட்டு பேரண்ட் வந்து எங்களுக்கு தகவல் முதல்லயே வரலன்னு சொன்னதுமே முதல்ல பேரண்ட்டுக்கு தகவல் சொன்னோம். தகவல் சொன்ன உடனே அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு யார் இட்டு போனான்னு எங்களுக்கு கேட்கும்போது அந்த பொண்ணு 9வது படிக்கிற பொண்ணு இன்னும் சொல்லி இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் கூட்டு போனா அப்படின்னு தகவல் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த பொண்ணை விசாரிக்கப்படும் போது அந்த பொண்ணு இந்த மாதிரி நாங்க மொளசூருக்கு போனோம் சார், என்ன கூட வரலன்னு என்னால போய் சொன்னேன். ஆனா கடைசியா இப்ப ஸ்டேட்மெண்ட் போலீஸ்ல இந்த மாதிரி அவதான் எடுத்து விட்டு போனா அப்படின்ற ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. அதனால அந்த பொண்ணு தான் காரணம் இப்பதான் எங்களுக்கு ஸ்டேஷன்ல எஸ்ஐ மூலியமா எங்களுக்கு தெரிய வந்தது. அது ரொம்ப நாங்க வந்து அங்க அந்த இடத்துக்கு போறதுக்கும் எங்களால கஷ்டமா இருக்குது. எதனா பேசுறாங்க கொள்றாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடுல நாங்க இருந்து இருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள மொளச்சூர் கிராமத்தைச் சேர்ந்த ரவி என்பவரது மகள் கீதா. 9ஆம் வகுப்பு மாணவியான இவரை அவரது சகத்தோழியே கொலை செய்திருப்பதாக சொல்கிறார்கள். அரை பவுன் கம்மலுக்காகத்தான் இந்த கொடூரம் நடந்திருக்கிறது. அன்னைக்கு ஸ்கூலுக்கு போச்சுங்க. ஒரு பொண்ணு நகைக்கு ஆசைப்பட்டு அவ இட்டுன்னு வந்து என்ன பண்ணாலும் தெரிய கிணத்துல தள்ளிட்டு நகையை இட்டுன்னு போயிட்டாப்ல. என் பொண்ணு 2 நாளா கேட்டு பார்த்து எங்க இருக்கிறேன் ஏது இருக்கிறேன்னு ஒரு உண்மையும் பதிலும் சொல்ல. கேட்டாக்கா எங்க இருக்கிறீங்க, நான் எதுவும் செய்யலன்னே அதே தான் அந்த பொண்ணு சொல்லுது. என் பொண்ணை கிணத்துல தள்ளி நகைய பறிச்சுன்னு போயிட்டு அநியாயமா என் பிள்ளைய கொலைய வாங்கிட்டா. ஆனா என் பிள்ளைக்கு அந்த அடுப்படுமை வேற இந்த பிள்ளை வேற எந்த பசங்களுக்கும் வரக்கூடாது, இந்த மாதிரி நடக்க கூடாது. ஆனா அந்த பொண்ணுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். சம்பவ நாளன்று பள்ளிக்கு சென்ற கீதா வெகு நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால் அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் கிளியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில்
பல இடங்களில் தேடி பார்த்தும் கீதா கிடைக்கவில்லை. இந்த நிலையில் பள்ளிக்கு அருகே வயல்வெளி பகுதியில் இருந்த இந்த கிணற்றுக்குள் குணமாக கிடந்தார் கீதா. சக தோழி அவரது கம்மலுக்கு ஆசைப்பட்டு அவரை இங்கேயே சமாதியாக்கியிருந்தார். எங்க அக்கா 9th படிக்குது. அது போச்சு ஸ்கூலுக்கு காலைல லஞ்ச் பெல் விடுறதுக்கு முன்னால அந்த பொண்ணு வந்து கூட்டுன்னு வந்துச்சு. வந்த உடனே அங்க கிணறு இருக்கும். அதுல கம்பல் அவுத்து தள்ளி விட்டுருச்சு. பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வந்த கீதா சம்பவ நாளன்று 10ஆம் வகுப்பு மாணவி தேவியுடன் வீட்டிற்கு சென்ற நேரத்தில்தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. முகமது கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல 9வது படிக்கிறா. சனிக்கிழமை அன்னைக்கு என்னைக்கும் ஸ்கூல் போற மாதிரி காலையில 8 மணிக்கெல்லாம் வந்து ஸ்கூல் போனவன் லஞ்ச் எடுத்துட்டு போனா. ஃபுல் டேன்னு சொல்லிட்டு லஞ்ச் எடுத்துட்டு போனா. அங்க போனதுக்கு அப்புறம் 11:30 மணிக்கு இன்டர்வல் விடும் போது வெளில வந்திருக்கா. வந்தவன் 2வது ஸ்கூல் போன. லஞ்ச் பேக்கு இந்த ஸ்கூல் பேக் எல்லாமே ஸ்கூல்லே இருக்கு. கேட்டா காணோம். எங்களுக்கு 3:30 மணிக்கு தகவல் சொன்னாங்க ஸ்கூல்ல இல்லன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஸ்கூல் போய் தேடி போனா எங்கேயுமே கிடைக்கல. 4 மணிக்கெல்லாம் நாங்க கிளீன் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறோம் எங்க பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா கேட்கும்போது இந்த பொண்ணு கூட போனதா எங்க முலசூர்ல சேர்ந்த பொண்ணு கூட போனதா சொன்னாங்க. அதை கூட்டிக்கிட்டு எங்களுக்கும் ஸ்டேஷன்ல உங்களுக்கு யார் மேலாம் சந்தேகம் இருக்கான்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு இது மேலதான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு போலீஸ் வந்து கூட்டு போனாங்க. விசாரிச்சாங்க. விசாரணையில அவதான் அந்த நகை நகை போட்டிருந்தா அந்த நகைக்காக கூட்டு வந்து நகையை கேட்டீங்க கண்டு தள்ளி விட்டான்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. 3 நாள் 2 நாளா. அதுக்கப்புறம் தான் நேற்று மதியமா 2 மணிக்கு கிணத்துல அந்த பாடி நடந்துச்சு. தேடுறோம். நேற்று முந்தான சனிக்கிழமை வந்து ஃபுல்லா தேடுறோம். எங்க பார்த்தாலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நேற்று மதியம் 2 மணிக்கு தான் அந்த பாடி கிணத்துல நடந்துச்சு. கிணற்றில் தள்ளிவிட்டு கீதாவை கொலை செய்த தேவி அதை யாருக்கும் தெரியாமல் மறைத்திருக்கிறார். அதற்காக அவர் சொன்ன பொய் அப்பட்டமானது. கீதா ஒரு ஆணுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றதாக தேவி கதையை வேறு பக்கம் திசை திருப்ப காவல்துறையின் கிடுக்கிப்பிடி விசாரணையில்தான் உண்மையை உலறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் திருடி வைத்திருந்த நகையையும் கைப்பற்றியிருக்கிறது காவல்துறை. சகத்தோழியை கிணற்றில் தள்ளிவிட்ட 10ஆம் வகுப்பு மாணவி. அந்த பொண்ணு நகைக்காக ஆசைப்பட்டா அந்த பொண்ணு தான் கொலை பண்ணா. அரை பவுன் கம்மலுக்காக நடந்த கொடூர கொலை. அதிர வைக்கும் பின்னணி என்ன? ஒன்பதாம் வகுப்பு மாணவியை, அதுவும் 10ஆம் வகுப்பு படிக்கும் சக மாணவியே கொலையை செய்திருப்பது அந்த பகுதியையே பரபரப்பாக்கி இருக்கிறது. ஸ்கூல்ல வீட்டுன்னு வந்து அந்த பொண்ணு மண்டையில கல்லால குத்தி நகையா ஊத்தின்னு மண்டையில கல்லால குத்தி கிணத்துல போட்டுருது. போலீஸுக்கு போனோம், கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்க பொண்ணை விசாரிச்சாங்க. அது உண்மை சொல்லல, மாத்தி மாத்தி சொல்லி இருந்தது. அது அடுத்தது எங்க பிள்ளைங்க போய் தான் கண்டுபிடிச்சாங்க. போலீஸ்ல அந்த பொண்ணை ஆஜர் பண்ணி போலீஸ் விசாரணை நடக்குது. அவர் படித்த பள்ளியில் பாதுகாப்பு குறைவு என்பது அந்த பள்ளி ஆசிரியர்களே ஒப்புக்கொண்ட உண்மை. பள்ளியை பொறுத்த வரைக்கும் மாலை உணவு வேலையில ஒரு ஆசிரியர் வந்து சத்துணவு போடும்போது ஆளு வாட்ச் பண்ணுவாங்க சார். போறத பாப்பாங்க. அவர் முறையா முட்டை போறதுல இருந்து எல்லாம் நடக்குங்க. ஆனா அதுக்கு அடுத்து சில பசங்க வந்து வெளியே போகும். உணவு லோக்கல் இருக்கிற பசங்க கொஞ்சம் வெளியே அந்த பக்கமா காம்பவுண்ட் இல்லாதனால பின்னாடி பக்கம் சில பேர் போவாங்க. முன்னாடி பக்கமா ஹோட்டல்ல போய் சாப்பிடுறதோ இல்ல பக்கத்து ஊரா இருந்தா கூட போய் சாப்பிட்டு வர மாதிரி கூட சில பசங்க சில நேரத்துல போறது உண்டுங்க. ஆனா அப்படி போனதான் இந்த குழந்தையும்
ஆனா அதே மாதிரி இந்த நல்ல ஒரு காம்பவுண்ட் சுவரோட இருந்து ஒரு வாட்ச்மேன் போட்டு இருந்தாங்கன்னா இருக்குது அப்படின்னாக்கா அந்த சூழல நாங்க கட்டாயம் அந்த வாட்ச்மேன் இருப்பாங்க, அதை கேட்டு போயிருப்பாங்க, யார் போறான்னு வெளியே காரணம் எல்லாம் இருந்திருக்கும். ஆனா அது இல்லாத கொஞ்சம் எங்களுக்கு நெருடலா தான் இருக்குது. பல நிலையில நாங்க சொல்லி இருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். எம்எல்ஏ எம்பி பண்டில் கூட கேட்டு இருக்கிறோங்க, அது செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. கூடிய விரைவில் செய்வான்னு எதிர்பார்க்கறாங்க. அது செய்து முடிச்சுட்டா கட்டாயமா இது மாதிரி தவறுகள் மாணவர்கள்லாம் ஒரு பாதுகாப்பா இருக்கும். வெளியே போகாத ஒரு ஒன்வே இருந்தாக்கா கட்டாயமா பாதுகாப்பு கொஞ்சம் அதிகமா எங்களுக்கு கிடைக்கும். தற்காலத்தில் பார்க்கின்ற போது 3 வயதிலிருந்தே மாணவர்கள் பள்ளிக்கு செல்கின்றார்கள். அவற்றில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5:30 மணி முதல் 6 மணி வரையிலும் ஆசிரியர்களிடத்திலே மாணவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற காலையிலே ஆசிரியர்கள் அவருடைய உளவியல் நிலையை அறிந்தும், சுற்றுச்சூழலை அறிந்தும், அவருடைய நண்பர்களை பற்றி அறிந்தும், குடும்பச் சூழலை அறிந்தும் அவர்களுக்கு ஏற்றவாறு கல்விகள் போதிப்பார்களேயானால் நிச்சயமாக இதுபோன்ற நிலைகள் நாட்டில் நடைபெறாது. மாணவி கீதா கொலை செய்யப்பட்ட செய்தி அந்த பள்ளி ஆசிரியர்களையும் அதிர்ச்சியடைய செய்துள்ள நிலையில் பள்ளி மாணவர்களின் தவறான போக்குகளை ஆசிரியர்கள்தான் மாற்ற வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்கிறது. இவ்வாறு நடப்பதற்கு காரணம் என்னவென்றால், சரியான உளவியல் அறிந்து மாணவர்களை பயிற்றுவிக்காத ஆசிரியர் பயிற்சி முடித்து ஆசிரியர்களாக பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்களும் இதற்கு ஒரு காரணம். கல்வி பாடத்திட்டங்களில் பார்க்கின்ற போது நீதி போதனை என்ற ஒரு பாடம் புகுத்தப்பட்டிருந்தது. அந்த பாடமானது இப்பொழுது முழுக்க பள்ளிகளில் நடத்தப்படுவதில்லை. இந்த கல்வி திட்டத்தில் கல்வி பொறுப்பாளர்களும் கல்வி இயக்குநர்களும் இந்த பாடத்திட்டத்திற்கு முக்கியத்துவம் தந்தால் இது போன்ற நிகழ்ச்சிகள் நிகழாவண்ணம் தடுப்பதற்கு ஒரு வழி. இந்த செல்போன் வந்த பிறகும் இந்த செல்போன் மூலியமாக பேஸ்புக், வாட்ஸ்அப், இணையதளங்கள் இதன் மூலமாக பார்க்கின்ற மாணவர்கள் தாமும் அது போன்ற செல்வந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இது போன்ற நிலைகளிலே தள்ளப்படுகிறார்கள். அந்த மன அழுத்தத்தினால் தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடைபெற்று வருகின்றது. சமுதாயத்தில் இன்றைய நிலையில் பார்க்கின்ற போது இது ஒரு பெரிய எதிர்கால சமூகம் சீரழிக்கக்கூடிய நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் இதில் காண முடிகிறது. படிக்கும் மாணவர்களிடையே படிப்பு மட்டுமல்லாது நல்லொழுக்கங்களையும் கற்றுத்தர ஆசிரியர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். நேற்று அந்த நகையை அந்த 7 மணிக்கு கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து போலீஸ் வீட்டுல இந்த மறைச்சு வச்சிருந்த அந்த நகையை இந்த பொண்ணு போட்டிருந்தது இல்லையா, செத்த பொண்ணு, அந்த நகையை எடுத்துட்டு போயிட்டாங்க. போலீஸ் இப்பதான் காட்டினாங்க என்கிட்ட அந்த தோடு, இதுதான் உங்க பொண்ணு தான் காட்டினாங்க. ஆமான்னு சொன்னோம். அதோட இந்த பொண்ணு மாதிரி இன்னும் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. இந்த மாதிரி தவறு இதெல்லாம் நடக்கக்கூடாது. படிக்கிற சின்ன வயசுலயே பசங்களுக்கு, அவளும் 10th தான் படிக்கிறா, 10வது தான் படிக்கிறா. இந்த மாதிரி உணர்வுகள் எப்படி இந்த பசங்களுக்கு வருதுன்னு தெரியல. இதுக்கு பள்ளி நிர்வாகமும் கொஞ்சம் தவறு நடக்காம பாத்துக்கணும். நம்மளும் பெற்றோரும் இதுக்கெல்லாம் இதா இருக்கணும். இதுக்கு மேல இந்த தவறு நடக்காம இருக்குன்னா அவரை செஞ்சவங்களுக்கு தண்டனை சிவியரா கொடுக்கணும். இந்த சமூகத்தில் பார்க்கின்ற போது தன்னுடைய குழந்தைகள் நல்ல முறையிலே படித்து மருத்துவத் துறையிலோ பொறியியல் துறையிலேயோ அதாவது அதிக பணம் ஈட்டக்கூடிய துறைகளில் போய் பணி செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு இறுக்கமான கல்வியை கொடுக்கின்றார்கள். அதாவது காலையில் பள்ளிக்கு சென்ற மாணவர்கள் 7 மணியிலிருந்து மாலை 7 மணி வரையிலும் வகுப்பறையிலே இருந்து வரக்கூடியவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகின்றது. அதேபோன்று செல்வந்தர் குழந்தைகள் தங்களுடைய பெண்களுக்கு நகைகளை அணிவித்து பள்ளிக்கு அனுப்பக்கூடிய சிலர்கள் இருக்கின்ற காலத்தில் ஏழ்மை நிலையிலிருந்து படிக்க அருகாமையில் அமர்ந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த நகையை பார்க்கின்ற போது ஒரு சூழல் ஏற்படும். அந்த சூழலினால் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்து வருகின்றன. ஏன்னா கொலை செய்யப்பட்ட பொண்ணு, அந்த பொண்ணு காரணம் தெரிஞ்சு கூட எங்க மேல மக்கள் கொஞ்சம் ஆத்திரப்படுறாங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாணவர்களை நாங்கள் உருவாக்குற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறோம். இந்த கல்வித்துறையில எவ்வளவு பல திட்டங்கள் வகுத்து மாணவர்களுக்கு எவ்வளவு ஒரு நல்ல சேவை செய்து பல நிலையில வளர்ச்சி இருக்கும்போது ஆனா இப்படிப்பட்ட மாணவர்கள் உருவாவது ரொம்ப வேதனையா இருக்குது. எங்களுக்கு நாங்க சாதாரணமா எங்களுக்கு ஒன்னும் சொல்லவே புரியல. எங்களுக்கு என்ன சொல்றது, ஏன்னா இவ்வளோ மோசமான ஒரு எண்ணங்களுடைய மாணவியும் இந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்காகும் போது அவங்களுக்கும் நாங்க டீச்சரா இருக்கிறோம், தலைமை ஆசிரியரா இருக்கிறோம், ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால கட்டாயமா பாதிப்புக்கு உள்ளானவங்களுக்கு எங்க வருத்தத்தை தெரிவிக்க முடியுது.
அரசாங்கம் ஏதாவது உதவி அவங்களுக்கு செய்தாங்கன்னா சந்தோஷப்பட்டுவோம். அதுக்கு நாங்க என்ன செய்யணுமோ எதெல்லாம் செய்ய நாங்க அரசாங்கத்துக்கு எதனா உதவி கேட்க சொல்லிருந்தா கூட நாங்க தபால் அனுப்பணும்னா கூட அனுப்புறோம். மகளை இழந்துவிட்டு அந்த குடும்பத்தினர் படும் பாடு சொல்லில் நடங்காது. ஆற்ற முடியாத சோகத்தில் அகப்பட்டிருந்தார்கள் அவரது வீட்டினர். இந்த கொலையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மாணவி தேவியை கடலூர் கூர்நோக்கு இல்லத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. ஒரு வாகனத்தின் உரிமையாளர் நாளடைவில் இறந்து போயிடுறாரு. ஆனாலும் அவருடைய பெயர்லயே இன்சூரன்ஸ் எல்லாம் கட்டப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல ஒரு விபத்து நடக்கிறது. அந்த விபத்துல பாதிக்கப்பட்டவங்க ஒரு வழக்கு இழப்பீடு கோரி வழக்கு தாக்கல் செய்யறாங்க. அப்ப இழப்பீடு தர வேண்டியது இன்சூரன்ஸ் கம்பெனியா இல்லைன்னா யாருடைய பெயர்ல அந்த பணம் கட்டப்பட்டிருக்கிறதோ அவருடைய குடும்பத்தார்களா? சட்டம் எப்படி பார்க்கிறது? 2008 உச்சநீதிமன்றத்தில் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி விசஸ் சாண்ட்ரோ தேவி அப்படிங்கிற ஒரு வழக்கு ஒன்று விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய விவரம் என்ன அப்படின்னா, ஒரு நபர் ஒரு வாகனத்தை வாங்குறாரு. அவர் அந்த வாகனத்தின் பேர்ல கடன் வாங்கியிருக்கிறார். அந்த கடனுக்கான தவணைகளை அவர் தவறாமல் செலுத்தி வருகிறார். இந்த சூழல்ல அவர் இன்சூரன்ஸும் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பிரீமியம் அந்த வங்கியே கட்டி வருகிறது. ஏன்னா அது அந்த கம்பெனில அந்த இன்சூரன்ஸ் இருக்க காரணத்தினால, அந்த லோன் இருக்க காரணத்தினால அவங்களே செலுத்தி வர்றாங்க. இந்த சூழல்ல அந்த வாகனத்தின் உரிமையாளர் இறந்து போய் விடுகிறார். அதன் பிறகு அந்த வாகனமானது அவருடைய மனைவியுடைய பராமரிப்பில் இருந்து வருகிறது. மனைவி ஒழுங்காக அந்த கடன் தவணைகளை செலுத்தி வருகிறார். அந்த பேங்க்கும் யார் கடன் கொடுத்தாங்களோ அவங்க ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஆண்டு பிரீமியத்தை இன்சூரன்ஸ் கம்பெனி கட்ட வேண்டிய தொகையை அவங்க செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல அந்த மனைவியுடைய பராமரிப்பில் இருக்கிற அந்த வாகனமானது ஒரு விபத்துல சிக்கிடுது. அந்த விபத்துல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் சட்டப்பிரிவு 4 அடிப்படையில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது வழக்கு விசாரணையில. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்க இழப்பீடு அவங்க கொடுக்கணும். அதற்கான இன்சூரன்ஸ் என்னாருடைய பெயர்ல இருக்கிறது, முறையாக எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறது. அதற்கு எதிராக அவங்க மேல்முறையீடாக உயர்நீதிமன்றத்தில் அணுகுறாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி. அங்கும் அவங்க தான் பணம் கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதற்கு மேல்முறையீடாகத்தான் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்காக போகிறது. அந்த வழக்கு விசாரணைக்காக போகும்போது அங்கே ஒரு சட்ட வினா ஒன்று எழுகிறது. அதாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் என்றால் என்ன, அந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது என்ன நோக்கத்துக்காக எடுக்கப்படுகிறது, அது ஒரு நபர் இறந்த பின்னாடியும் அவருடைய பெயரிலே இன்சூரன்ஸ் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விபத்து வழக்காக ஆன பின்னாடி இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படுகிறது. அதாவது இறந்தவருடைய பெயர்ல எடுக்கப்பட்ட காரணத்தினால, அந்த விவரங்களுக்கு தெரியாத காரணத்தினால நாங்கள் அதுக்கு பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க. ஆக அந்த வழக்கில் பொறுத்த வரைக்கும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கணும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனில தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் இருக்கக்கூடிய பட்சத்தில் 3ஆம் தரப்பினர்கள் இழப்பீடு கோரி அவங்க வழக்கு தாக்கல் செய்வதற்கு ஏதுவாகவும் சரி, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பண விஷயங்களை கொடுப்பதற்கு இன்சூரன்ஸ் ஒரு காரணமாக ஆக்குவதற்காகவும் அது உருவாக்கணும் சொல்லி கொண்டு வரப்பட்ட விஷயம். ஆகவே ஒரு நபர் இறந்து போயிருந்தாலும் கூட அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அதற்கான ஆண்டு பிரீமியத்தை இன்சூரன்ஸ் அவங்க வாங்கியிருக்க சூழல்ல அவங்க ஒதுங்கி ஓடி போய்விட முடியாது. அவர்கள் எந்த விதமான சட்டம் விலக்களித்து விட முடியாது. அதுக்கான இன்சூரன்ஸ் தொகையை இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு நபர் இறந்து போயிருந்தாலும் கூட அவருடைய பேரிலேயே இன்சூரன்ஸ் பிரீமியம் வாங்கியிருந்தாங்கன்னா எதிர்காலத்தில் வழக்கு விபத்தாக வரும்பொழுது இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அந்த இழப்பீடை கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.